எனக்கு உனக்கு எனக்கு அதுக்கு சம்பந்தம் தான். இரு கட்சியில பேசுறேன். சக்தி சக்தி கணக்க முடியும் சக்தி, நான் வரல. நீ என்கிட்ட ஏபிஎஸ் கேட்ட, நான் உன்கிட்ட பேசிதான் இருந்தேன். இப்ப கேட்ட உன்கிட்ட ரெஸ்பான்ஸ் எல்லாம் இருக்கும், இதெல்லாம் பேசுறாரு. உன்கிட்ட நான் பேச மாட்டேனா? ஏபிஎஸ் உன்ட்ட வந்தேன், திரும்ப ஏபிஎஸ் போய் கேட்டு பணையில பண்ண இவரே சொன்னாரு. இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்காரு. அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்ட்டு போட்டோ எடுத்தா எடுத்து போறோம்ப்பா. போட்டோ தான் நான் ஏன்னா வேலை முடிஞ்சு போச்சு. நான் கட்டணம் பாக்கெட்டு வந்து லைஃபை கட்ட மாட்டேமா சொல்லு நிற்கும் போது. எனக்கு இங்க பாரு, எனக்கு நீங்க அரியலூர்ல 1700 விற்கிறேன்னு சொல்லி ஏகப்பட்ட கம்பெனி காலையில பைத்தியம் முடிச்சு சுத்திட்டு இருக்கோம். 1700, 1650, 1779 எல்லாம் 600 விற்கிறான்னு சொல்லி ஏகப்பட்ட கம்பெனி காலையில் நல்ல பிரச்சனை சுத்திட்டு இருக்கேன். இங்க வந்து கேட்டா இங்க 7000 கொஞ்சம் 5000 கொடுத்துருக்காங்க. அந்த கெமிக்கல் வந்துச்சுல அது அப்டேட் பண்ண மாட்டேங்கிறாரு. சரி அதெல்லாம் பார்த்து வரலாம் பார்த்தா வர எதுக்காக வரீங்க, அதுக்காக வரீங்க. நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணாம இல்லை ஸ்கீமோட சொல்ல மாட்டேனா சொல்லுங்க. ஸ்கீம் எல்லாம் ஸ்கீமோட பெனிஃபிட் சொன்னாங்க சொல்லிதானே. ஓட்டாதான் லாஸ்ட் நம்பர் லாஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் நாங்க புதுசக்தி. அன்னைக்கு நீங்க இங்க கடைக்கு அப்ப இப்ப நான் கடைக்கு வரல, அதுதான் கேட்கறேன். ஏன் இங்க என்னதான் பாட்டு போனீங்க? நீங்க காசு இல்லன்னு சொன்னீங்கப்பா, காசு சொன்னீங்களா? நீங்க 2 வருஷமா கேட்கலாம்ல. கட்சி ஒன்று எத்தனை பேசியிருக்கேன் கேள்வி சொல்றீங்களா? சொல்லிடுறா இல்லையா? போட்டோ பேசா கேட்டா பின்னு நான் ஸ்கீம் சொல்ல மாதிரி சொல்றாரு. பின்னு நான் ஒரு ஸ்கீம் சொல்லி தான் ரெடி விட்டேன். நீ வேணாம் சொன்னா அது கவர்மெண்ட் இல்லை. அப்படி வீடியோ வந்து தெரியும், தெரிஞ்சா ரிட்டர்ன் பண்ணேன். தெரிஞ்ச நான் பார்த்து கொடுக்குறேன்னு சொன்னேன். நானும் பொறுமையா போயிட்டேன். திரும்ப தேவையான பேசிட்டு ஏன்னா சீனியர்ஸ் நம்ம ஏமாற்றம் சொல்றாரு. கேட்டா வண்டிக்கு நிப்பாடி போறேன். வண்டி நிப்பாடி நீங்க சரிங்க காசு இருக்கா 2000 போயிடுவேன். உங்களுக்கே தெரியும் சீசன் கால் நல்லா இருக்குது. அதாவது வேலைக்கு அப்டேட் பண்ணாம அப்டேட் பண்ணிட்டு வேலைக்கு முன்னே அப்டேட் பண்ணாம இருக்கு. நான் ஒரு வாட்ஸ்அப்ல போட்டு வரேன். 5000 கொடுத்துருக்கீங்க. ஆனா இதுல எல்லாம் வர சேர்க்காம கணக்கு வச்சிருந்தாரு. அது போனாங்க நான் வாட்ஸ்அப்ல போட்டு வரேன். நான் பணம் வாங்கிட்டேன். அவர் பெண்ணில அதை அப்டேட் பண்ணி வச்சிருக்காரு. அதான்ப்பா நீ 5000 பணம் கொடுத்துட்ட, அது பெண்ணில ஏற்றிட்டு அந்த காசை சேவ் பண்ண அது பறக்கு கணக்கு வைக்காம பெண்ணில ஏற்றிட்டு பறக்கு கணக்கு தெரியல. வாட்ஸ்அப்ல போட்டு வரேன். அதான்ப்பா அந்த பணம் கொடுத்துருக்க, இந்த பணத்தை இவர் பெண்ணில கொடுத்துட்டா பறக்கு இவர் கணக்கே பண்ண வச்சிருக்காரு. அந்த 5000 ரூபாய் அந்த பாராகிட்ட சேர்த்து தான் வைக்கணும். வாட்ஸ்அப்ல போட்டு பார்க்கணும். தெரியாது. நான் வந்து வேலை பார்க்க தெரியும்.